இஸ்லாமிய பெண்களுக்கு பாஜக பாதுகாப்பு வழங்கக்கூடாதா என தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கேள்வி எழுப்பியுள்ளார். முத்தலாக் விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் கூறியவுடன் அவசர சட்டம் கொண்டு வந்தது ஏன் என கேள்விக்கென பதில் நிகழ்ச்சியில் எமது தலைமை செய்தி ஆசிரியர் ரங்கராஜ் பாண்டே எழுப்பிய கேள்விக்கு அவர் அளித்த பதிலை தற்பொழுது பார்க்கலாம். உச்சநீதிமன்றம் இதை வலியுறுத்தி இருக்கிறது அப்படின்னு ரவிசங்கர் பிரசாத் அவர்கள் சொல்லும்போது சொன்னாங்க. உச்சநீதிமன்றம் ஏராளமான விஷயங்களை சொல்லிச்சு. இந்த ஜுடிஷியரியில அக்கௌண்டபிலிட்டி கமிஷன் உட்பட காவிரி பிரச்சனை உட்பட பல விஷயங்களை சொல்லிச்சு. அவங்க சொன்னதெல்லாம் மீறி நீங்க பல விஷயம் செஞ்சிருக்கீங்க, சொன்னது கண்டுக்காமலே விட்டுருக்கீங்க. இந்த விஷயத்துல சொன்ன உடனே எவ்வளவு ஆசையா எவ்வளவு அக்கறையா கொண்டு வந்து ஒரு அவசர சட்டம் ஏன் செய்யக்கூடாதான்னு கேக்குறேன். ஒரு சிறுபான்மை பெண்கள் சுப்ரீம் கோர்ட் சொன்னதை நான் செஞ்சுட்டேன் அப்படின்னு என்னுடைய வழக்கம் சுப்ரீம் கோர்ட் சொன்ன செய்யறது அப்படின்னா ஒரு ஆட்சிக்கு பிரிஃபரன்ஸ் இருக்கலாமா இல்லையா? ஒரு ஆட்சிக்கு அது என்ன முஸ்லிம் மேட்டர் மட்டுமே பிரிஃபரன்ஸா இருக்கு. அதுதான் இதை ஏன் நீங்க மத்த ஆட்சி நேரத்துல இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடுன்னு பேசும்பொழுது ஏன் இதை கேட்க மாட்டேன்றீங்க? என்னுடைய கேள்விக்கு பதில் தான் தெரியல. நான் கேட்கறது சுப்ரீம் கோர்ட் சொல்லக்கூடிய பல விஷயத்தை மறுக்கக்கூடியவர்கள் இந்த விஷயத்துல நீங்க ஆட்சிக்கு என்று பிரிஃபரன்ஸ் இருக்கு, பெண்களை பாதுகாக்க வேண்டும் என்ற பிரிஃபரன்ஸ் இருக்கு, அவர்களுக்கு என்று ஒரு பாதுகாப்பை கொண்டு வர வேண்டும் என்ற பிரிஃபரன்ஸ் இருக்கு. இந்த பிரிஃபரன்ஸ் இருக்கக்கூடாதான் நான் கேட்கிறேன். உங்ககிட்ட நான் கேட்கிறேன், இருக்கக்கூடாதா? முஸ்லிம் பெண்களை பாதுகாப்பதான் பாஜகவுடைய ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ். இருக்கலாம், ஏன் இருக்கக்கூடாது? ஏன் இருக்கக்கூடாது நான் கேட்கிறேன்.